கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மூவி டைலாக் ரீக்ரியேட் பண்ண போறோம்னா, சிவாஜி படத்தில் ரஜினி சார் அப்படியே ஒரு மாதிரி மாசா பேசுவார்ல, அந்த டைலாக் தான் நம்ம இப்போ வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஹலோ ஆதி, பண்ண வீடு ரெண்டே பேரு, பராசக்தி ஹீரோடா. ஸோ இதை எப்படி நம்ம ஆடியன்ஸ் அவங்க ஸ்டைல ரீக்ரியேட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஹாய், உங்களோட நேம்? கவி. இப்போ நீங்க டயலாக் பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே உங்களோட ஸ்டைல எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணிக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? என்ன ஆதி, கல்யாண கோஷ்டிக்கு எதிர்பார்க்குறியா? அப்போஸ் நேற்று கல்யாணம் முடிஞ்சிச்சு, நேற்று ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு கல்யாணம். டே ஆதி, சாப்பிட்டியா? என்ன கல்யாண கோஷ்டி வரலன்னு பார்க்குறியா? நைட்டே கல்யாணம் முடிஞ்சிச்சு, மார்னிங் ரிசப்ஷன். நீ வந்து சாப்பிட்டு மொய் வச்சுட்டு கிளம்பினேரு. இல்லைன்னா உன் பத்திரம் என்கிட்ட இருக்க, வீடு பத்திரம், அதை போய் ஸ்டேஷனில் கொடுப்பேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அவள் தான் ஜெயிலுக்கு அமிச்சிரும். சரியா? அவள் தான் ஆதி. லாஸ்டா ஒரு மாசம் ஒரு டைலாக் வருமே, அதை அப்படியே நீங்க மாசம் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பராசக்தி. பராசக்தி ஹீரோடா. என்ன கொடுமை சரவணனது. பராசக்தில பராசக்தி வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? பராசக்தி ஹீரோடா. ஹீரோடா. என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி இன்னும் வரலன்னு பார்க்குறியா? நேற்று ராத்திரியே மேரேஜ் முடிஞ்சிச்சு. இது ஆக்ஷன் மேடம். எத்தனை மேரேஜ் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன் தான். பண்ண வீடு ரெண்டே பேர், மொத்த டாக்குமெண்ட்ஸ் பேர். பராசக்தி பேசினா சாலா நீ யாருடா? என்ன குறுகுறுன்னு பாக்குற? அவ்வளோதாக்கா. ஓகே, கிளம்பு கிளம்பு. ஸோ ஹாய், உங்களோட நேம்? இந்த ராயத்தியா? நான் கல்யாண கோஷ்டி முடிஞ்சிச்சா? என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி முடிஞ்சிச்சா? இப்போ வந்து ரிசப்ஷன் தான் போயிட்டுருக்கு. என்னோட வீடு பத்திரம் எல்லாம் போலீஸ்கிட்ட அப்ளை ஆயிடுச்சு. அதனால் நீ எனக்கு கல்யாணம் முடிக்கல. நீ என்னாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல புரியல. கல்யாணம் பண்ணால் எல்லாம் சுற்றி கொடுத்துருவேன். கல்யாணம் பண்ணால் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். அதனால் இது பராசக்திடா. பராசக்தியா? இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி வரலையா? நிக்கிறா எதை மண்ணா? நேற்று கல்யாணம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன் தான். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இது வந்து டோன் அப்படி இல்லை, ஏதோ சம்பந்தம் பேசுற டோன் மாதிரி. என்னங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 வரி சொன்னா அடுத்த எல்லாம் யாருங்க சொல்றது? சொல்லுங்க. சொல்லணும் யோசிச்சு. நோ கமெண்ட்ஸ். ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம். என்ன ஆதி, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பார்க்குறியா? அதெல்லாம் நேத்தே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ரிசப்ஷனு. நாளைக்கு கால் வருதுங்க. காது வலிக்குதா? கால் வருதுங்க. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. அதை விட்டுருங்க. சொல்லுங்க. நான் நேற்று கல்யாணம், இன்னைக்கு மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? மேரேஜ் பேச்சுலர்ஸ் பார்ட்டியா? பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் போகிறது இல்லைக்கா. போகிறது இல்லையா? இல்லை, எனக்கு புரியல. ஹலோ, என்ன ஆதி, கல்யாண கோஷ்டி இன்னும் வரலான்னு பார்க்குறியா? கல்யாணம் நேற்றே முடிஞ்சிருச்சு, இப்போ ரிசப்ஷன். அவ்வளோதான். நான் நேற்று கல்யாணம் ரிசப்ஷன். ஆமாம், டைலாக் அதில் அவ்வளோதான். அதானே வந்துச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. கல்யாணம் மூளை விடுற மாதிரி கட்டின்னு போறான். என்ன ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு. நைட்டு சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஸோ இன்னைக்கான ஷோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஷோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் தேவி பிரியா. வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது ஃபிலிம் ஃபோரம் ஷோ. எம்ஜிஆர்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட நடிப்பும் ஸ்டைலும் தான். ஆனால் கேமராக்கு பின்னாடி தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையே மாற்றி எழுதின ஒரு மாஸ்டர் எம்ஜிஆர்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தன் வாழ்நாளில் 3 படங்கள் தான் இயக்குனார். ஆனால் அந்த 3மே தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் அழிக்க முடியாத காவியங்களாக இருக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம்.
முதல்ல நாடோடி மன்னன். இது வெறும் படம் இல்ல, எம்ஜிஆரோட வாழ்க்கை. இந்த படத்துக்காக தன்னோட மொத்த சொத்தையும் அடகு வச்சு வாழ்ந்தால் இந்த மன்னன், வீழ்ந்தால் இந்த நாடோடின்னு சவால் விட்டு இறங்கினாரு. அன்னைக்கு இருந்த அந்த டெக்னாலஜில கடலுக்கு அடியில நடக்கிற சீன் அண்ட் பிரம்மாண்டமான அரண்மனைன்னு மிரட்டி விட்டுருப்பாரு. குறிப்பா பாதிக்கு மேல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாறுற அந்த மேஜிக் இருக்கே, அது அன்னைக்கு இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சுது. ஒரு இயக்குனரா எம்ஜிஆரோட முதல் அடியே இமயமலை உயரத்துக்கு இருந்துச்சு. அடுத்த 10 வருஷம் கழிச்சு அவர் கையில் எடுத்த படம் தான் அடிமை பெண். ராஜஸ்தான் பாலைவனத்துல அந்த சுட்டெரிக்கிற வெயில்ல ஒரு இயக்குனரா அவர் பட்ட கஷ்டம் சாதாரணமானதில்லை. நிஜ சிங்கத்தோட சண்டை போடுற சீனா இருக்கட்டும், ஜெயலலிதா மேடம் பாடின அம்மா என்றால் அன்புன்ற சாங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி இருப்பாரு. அந்த படத்துல வர பிரம்மாண்டமான செட்டு இன்னைக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. கடைசியா அவர் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி இயக்கி வெளிவந்த படம் தான் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். ஒரு பக்கம் அரசியல் பரபரப்பு, ஒரு பக்கம் படப்பிடிப்பு. ஆனா அந்த அழுத்தத்திலையும் ஒரு வரலாற்று படத்தை எவ்வளவு நேர்த்தியா எடுக்க முடியுமோ அவ்வளவு அழகா எடுத்திருப்பாரு. எம்ஜிஆர் ஒரு ஆக்டரா மட்டும் ஜெயிக்கல, ஒரு இயக்குனரா தனக்கு என்ன வேணும், மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு டெக்னீஷியனும் கூட. அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு டைரக்டரோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் மேடை. டாடா பாய். விக்ரம்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவரோட நடிப்பு தான். அவரோட கெரியர்லேயே நம்ம எல்லாரையும் கண்கலங்க வச்ச படம்னா தெய்வ திருமகள். ஆனால் இந்த படம் ஆல்ரெடி ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த படம் பேர் தான் ஐ எம் சாம். இப்போ இந்த 2 படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க மக்களே, நான் உங்கள் விஜய் ரிது. இது பென்ஸ் மேடை வழங்கும் கலாட்டா மேடையின் இது அது இல்லை ஷோ. இப்போ ஐ எம் சாம் மூவி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் சாம் வந்து ஒரு இன்டெலெக்சுவலி டிசேபிள் பர்சன். இவருக்கு 7 வயசில் ஒரு குழந்தை இருக்கும். இவர் குழந்தைய நல்லா பார்த்துப்பார். ஆனால் இந்த குழந்தைய ஒரு கட்டத்துக்கு மேலே சர்வீஸ் ஒர்க்கர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதனால இவர் லாயர் தேடி போவார். குழந்தை இவர்கிட்ட கிடைச்சிச்சா கிடைக்கலையான்றது தான் ஐ எம் சாம் மூவியோட கதை. இப்போ தெய்வ திருமகள் மூவியை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் விக்ரம் ஊட்டியில் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவரும் இன்டெலெக்சுவலி டிசேபிள் மென் தான். இவருக்கு 7 வயசில் ஒரு குழந்தை இருக்கும். இவர் குழந்தைய நல்லா பார்த்துப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை இவர்கிட்ட இருந்து பிரித்து தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவர் லாயரை தேடி போவார். அங்கே குழந்தை கிடைச்சிச்சா கிடைக்கலையான்றது தான் தெய்வ திருமகள் மூவியோட கதை. இப்போ இந்த 2 படத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிடுவோமா? இங்கே இன்டெலெக்சுவலி டிசேபிள் பர்சன், இங்கே இன்டெலெக்சுவலி டிசேபிள் பர்சன். இங்கே 7 வயசு குழந்தை, இங்கே 7 வயசு குழந்தை. இங்கே சாமுக்கு பெருசாக ஃபேமிலியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து விக்ரமுக்கு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி. இங்கே லாயர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே அனுஷ்கா சந்தானம்னு ஒரு காமெடி ட்ராக்ல போகும். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இங்கே கிளைமேக்ஸ்ல கோர்ட் ரூம் சீன் வச்சிருப்பாங்க. இங்கே கிளைமேக்ஸ்ல கோர்ட் ரூம் சீன் வச்சிருப்பாங்க. இங்க சாம் தத்தெடுத்தவங்க கூட போயிடுவாங்க. இங்க விக்ரம் குழந்தைய தாத்தா கிட்ட விட்டு போயிடுவாரு. அங்க இருக்க கதையை அப்படியே எடுத்தா ஓடாதுன்றனால நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு படத்தோட சந்திக்கிறேன். Until then it's விஜய் ரிது. டாடா பை பை. நடக்கும் பாரு ஒரு பாலிடிக்ஸு, சும்மா அப்படி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். சரி ஒரு டீ சொல்லு வாங்க. அண்ணா 2 காஃபி. அந்த ஆஃபீஸில் கடுப்பேற்றாங்க, நம்மளை கடுப்பேற்றிட்டு இருக்கோம்.
தலைவர் பயோபிக் எழுதிட்டு இருக்காரு. ஓ, யாரை வச்சு? ஒரு ரைட்டரை வச்சு. உண்மையா எழுதுறாரா? உண்மையா தான் எழுதுறாரா? ஏய் தெரியல. ராசி பேர் நடிகர் நிறுத்து. இதே வா ரத்தமாரின்னு கேட்டு என் காதுல ரத்தமே வந்துடும் போல. சொல்றது கேளு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடி. சொல்ல விடு, சொல்லு. பாவம் யாரு? இந்த ஃபேமிலி தான். எல்லாருமே காஃபிக்கு காசு கொடு. தெய்வமே காசு கேட்கலாமா? கத்தரே நானே கொடுக்குறேன், தயவு செஞ்சு நீ கிளம்பு. சரி, நாளைக்கு காஃபி பதிலாக பீச் ட்ரை பண்ணலாமா? மரியாதையாக போறியா இல்லை எதாச்சும் கிடச்சிடும்? சரி, பாய் பாய்.